பேபி ஃபோட்டோ ஷூட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 4 மந்த்து நான் என்ன தீம் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்து ஃப்ரூட்ஸ் வரவங்களாம் நிறைய பேர் வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. அதனால் ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு தீம் போடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அது வச்சு பார்க்கும்போது எப்படியோ ஒரு மாதிரி இருந்தது. அதனால் வெறும் ஆப்பிள் மட்டுமே வச்சு அந்த ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சிட்டேன் சிம்பிளாக. அதுக்கு அடுத்த மந்த்துமே குழந்தைய பார்க்க வர எல்லாருமே நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டாய்ஸ்லாம் நிறைய இருக்கவே வெறும் ரேட்டில்ஸ் மட்டுமே வச்சு அடுத்த ஃபோட்டோ ஷூட்டையும் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது ரெய்னி சீசன் வந்துச்சு அந்த டைமில் தான். அதனால் ரெய்னி தீம் போடலான்னு சொல்லிவிட்டு க்ளவுட் மாதிரி, ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி, ரெயின்போ மாதிரி இதெல்லாம் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே இருக்க ப்ரௌன் பேப்பர் மட்டி பட்டில்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். போட் வந்து மழை பெய்யும்போது தண்ணியில் கப்பல் விட்டு விளையாடுவோம்ல, அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெய்னி சீசனில் செடிலாம் ரொம்ப பசுமையாக நிறைய பூக்களோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் செடியெல்லாம் பிரித்து நேச்சுரலான செடியவே வச்சுட்டேன். 3ங்கிற நம்பரையும் ஃப்ளவரை யூஸ் பண்ணி போட்டுட்டேன். ரியலான அம்ப்ரெல்லா 2 வச்சுட்டு பேபியை நடுவில் வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 4th மந்த்துக்கு 4ன்றதுனால 4 திசைகளை பேஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு, ஆல்சோ அப்போயுமே மழை கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. துணி காயறதே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. இதையெல்லாம் யோசித்து தீமை க்ரியேட் பண்ணும்போது கொடியில் பேபியும் சேர்த்து காய வைக்கிற மாதிரி போட்டுட்டு அந்த கிளிப்ஸை வச்சு 4ன்னு எழுதிட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுங்கிறதையும் மார்க் பண்ணியாச்சு. ரொம்ப க்ளவுடியாக இருக்கிற சன்னுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி க்ளவுடுக்கு பின்னாடி சன் இருக்க மாதிரி பேப்பர் கட்டிங்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலி ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு. அடுத்த 8 மாதத்துக்கு நான் என்ன தீம் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன்.